ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மேம்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். பைபிளில் முக்கியமான காரியங்கள் நிறைய இருக்குது. பைபிளே ஆக்சுவலி முக்கியமானது தான். பைபிளை ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு கிறிஸ்தவனுடைய கடமை. ஏன்னா இந்த வசனம் தான் நம்மளை நீதியின் பாதையில் நடத்தும், கால்களுக்கு தீபமாக இருக்கும், வழிகாட்டும், சோர்ந்து போன நேரத்தில் ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். பைபிள் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட். ஆண்டவர் வார்த்தையாக வந்தார், அவர் தான் வார்த்தையாக இருக்கிறாரு. இந்த வார்த்தை வல்லமை உள்ளது, சத்தியம் நிறைந்தது, விடுதலையாக்க வல்லமை உள்ளது, குணப்படுத்தும், சோர்ந்து போன வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும், ரெஸ்டோர் பண்ணும், ரீபில்ட் பண்ணும், இப்படின்னு பல காரியத்தை நம்ம சொல்லிட்டு போகலாம். ஆனால் 3 important things in பைபிள், 3 முக்கியமான காரியம் பைபிள் அடங்கியிருக்கு. ஒரு விசுவாசி கை கொள்ள வேண்டிய 3 முக்கியமான காரியம். அப்போ 3 தான் முக்கியமாக, மற்றதெல்லாம் முக்கியம் இல்லைன்னா அப்படி இல்லை, எல்லாமே முக்கியம்தான். ஆனால் அந்த ஹோல் பைபிளை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி அப்படி ஒரு ட்ராப்பாக வந்துச்சு அப்படின்னா 3 முக்கியமான காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். 1, ஒபீடியன்ஸ் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், கீழ்ப்படிதல். 2வது தாழ்மை, ரொம்ப முக்கியம்னு ஆண்டவர் சொல்கிறார். 3வது பரிசுத்தம், ஹோலினஸ். ஒபீடியன்ஸ், ஹம்பிள்னஸ், ஹோலினஸ். இந்த ஒபீடியன்ஸ் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே ஆரம்பிக்கப்படுகிறது. ஆமாம், டிஸ்ஒபீடியன்ஸை ஆண்டவர் ஒரு நாள் விரும்புகிறதே இல்லை. ஏதேன் தோட்டத்திலே பார்த்திங்கன்னா டிஸ்ஒபீடியன்ஸ்னால தான் ஆதாமும் ஏவாளும் வெளியே துரத்தி எடுக்கப்படுறாங்க. அப்புறம் சவுலுடைய வாழ்க்கையில் அதை ரொம்ப அழகாக பார்க்கலாம். டிஸ்ஒபீடியன்ஸ்னால ராஜாவாக புறக்கணிக்கப்படுறான். ஆனால் ஒபீடியன்ஸ்னால ஒரு மனுஷன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாகவும் மாறுகிறார். இந்த ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் கர்த்தர் ரொம்ப விருப்பமாக பார்க்குறார். இந்த ஒபீடியன்ஸ் பற்றி சொல்லும் போது நான் சவுலை குறித்து நான் சொல்கிறேன்னே. ஆண்டவர் சொன்னார், அமலேக்கியர் ஒருத்தனையும் விடாத, எல்லாரையும் அழிச்சிருன்னு. ஆனால் நம்பால் என்ன பண்ணுறாரு, கீழ்ப்படியாமல் இருக்கிறத பெஸ்ட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிறான், இந்த ராஜாவை விட்டுறான். இந்த டிஸ்ஒபீடியன்ஸ் ஆண்டருக்கு ஒரு நாளும் பிடிக்கவே இல்லை. எந்த அமலேக்கியர்னு ஆண்டர் விட்ட சொன்னாரோ அந்த அமலேக்கியரை விட்டுட்டான். ஆனால் அதே அமலேக்கியர் தான் கடைசியில் சவுலை கொலை பண்ணுறதுக்கும் அந்த அமலேக்கியர் ஒரு பெரிய ஒரு ஜாயிண்ட் மாதிரி எழும்பி நின்றுட்டான். பாருங்கள், டிஸ்ஒபீடியன்ஸ் ஆண்டர் ஒரு நாள் விரும்புகிறதே இல்லை, கீழ்ப்படுதலை கர்த்தர் விரும்புகிறார். சவுல் நினச்சான் இப்படி பண்ணி ஆண்டருக்கு பலி செலுத்தினா அந்த பலியினால் ஆண்டரனை ஏற்றுப்பார்னு நினச்சான். ஆனால் ஆண்டர் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு, தம்பி ஒபீடியன்ஸ் ரொம்ப முக்கியம், சாக்ரிஃபைஸ் 2வது தான் அப்படின்னு சொல்லிட்டார். இன்றைக்கி கூட இந்த ஒபீடியன்ஸ் ரொம்ப முக்கியங்க நமக்கு. ஆமாம், சாக்ரிஃபைஸ், இந்த ஆஃபரிங்கு, வர்ஷிப்பு, கர்த்தர் அதெல்லாம் அப்புறம் தான் பார்க்குறாரு. நல்லா மெசேஜ் கொடுக்கலாம், வர்ஷிப் பண்ணலாம், ஆல்பம் சாங்ஸ் போடலாம், எல்லாம் சூப்பராக பண்ணலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறத நம்ம கேட்கல, ஒபீடியண்ட்டாக இல்லைன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் ஒரு நாள் விரும்ப மாட்டார். 2வது ஹம்பிள்னஸ். நான் சொன்னேன், பைபிளில் எங்கே தேடி பார்த்தாலும் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். 3வது ஹோலினஸ். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்கிறார். கடைசி காலத்தில் பரலோகத்துக்கு நம்ம உள்ளே போகணும்னு சொன்னாலே நமக்கு ஒரு பாஸ்போர்ட், வேறு நாட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு நமக்கு பாஸ்போர்ட் தேவை, வீசா தேவை இல்லை. அப்போது இந்த நித்திய நகரமாகிய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணுன்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற 3 காரியம். 1, ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம், தாழ்மை இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும்னு சொல்கிறார். இந்த 3 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் உங்களை ஆராய்ஞ்சு பாருங்கள். கர்த்தர் தாமே யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.